2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு, வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். ஒரு வதக்கிக்கோங்க. ஒரு மாங்காயை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. 1 செகண்ட் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. மூடி வச்சு தீயை மீடியமாக வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு அரைநெல்லிக்காய் சைஸில் வெல்லத்தை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. இப்போ ஒரு அருமையான சுவையில் மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். காரம், புளிப்பு, இனிப்பு 3 சுவையும் சேர்ந்து ஒரு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. தேங்க்யூ.